ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் முடக்கத்தான் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பத்தை பெரிய பத்தையாக தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க. வாங்க இந்த துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அதில் உளுத்தம்பருப்பை போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுங்க. நம்ம எல்லாமே நல்லா வதக்கி அரைச்சிக்க போகிறோம். முடக்கத்தான் கீரையை குழம்பு வச்சுன்னு சாப்பிடலாம், இந்த மாதிரி துவையல் அரைச்சுன்னு சாப்பிட்லாங்க. உடம்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் யாருமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, இந்த மாதிரி ரெமடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் இதை இப்போ இனிமேல் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. முடக்கத்தான் கீரையும் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போட்டு நம்மளோட அற்புதமான கிட்னிகளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ இந்த மாதிரி ரெமடிஸையும் செஞ்சு சாப்பிட்டு நம்ம தேகத்தெல்லாம் நல்லா பலமாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த முடக்கத்தான் கீரை சுருண்டு வதங்கி வரணுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி வெடுப்பு வாசனை வரும். இப்போது நம்ம தேங்காயையும் புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 பரட்டிட்டு நல்லா நம்ம ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனது நம்ம துவையல் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம பிரண்டை துவையில் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முடக்கத்தான் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பும் வச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி துவையலும் அரைச்சி சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் ஆகும். இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. இது சுட சுட சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து போட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உடல் வலியெல்லாம் நம்மளுக்கு இருக்க வலியெல்லாம் பறந்து போயிடுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.